கடவுள் வாழ்க்கையை கொடுக்கும்போது எந்த குத்தமும் குறையும் இல்லாம கொடுக்கறது கிடைச்ச வாழ்க்கையை அப்படியே அழகா மாத்திக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்பெல்லாம் திருச்செங்கோட்ல இருந்து தோட்டத்துக்கு தண்ணி கட்ட வரேனோ அப்பெல்லாம் இப்படிதான் இருக்கு. திருச்செங்கோட்ல இருந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் இங்க தோட்டத்து வீட்டுக்கு தான் வருவேன். வந்த உடனே வாசல்ல காவலுக்கு இருக்கிற ரிக்கியை பார்த்து பேசி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள கொஞ்சமா கசகசன்னு இருந்த வீட்டை அழகா மாத்து. அதுக்கு ஃபர்ஸ்ட் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சிருக்கி சாப்பாடு செஞ்சுட்டு அப்படியே செல்ஃப் அடுப்பு இதெல்லாம் தொடச்சு விட்டுருவேன். கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணிருப்போம், அதையும் சுத்தமா கழுவி எடுத்து வச்சு வரப்பெல்லாம் சிங்க தொட்டி கழுவ மாட்டேன். கொஞ்சம் அழுக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே கழுவிடுவேன். அவசர அவசரமா சாப்பாட்டை செஞ்சுட்டு ஆற வச்சு ரிக்கிக்கு சாப்பாட்டை போட்டுட்டு தான் தோட்டத்துக்கு கிளம்ப வேலையை முடிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு மறுபடியும் எனக்கு இருக்க இந்த டிவிஎஸ் வண்டி எடுத்துட்டு தோட்டத்துக்கு கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி சாப்பாடு குழம்பு எல்லாம் எடுத்து இவருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க மாமியாருக்கு குழந்தைனார் வைஃப் கொண்டு வந்ததெல்லாம் தனியா பையில் எடுத்துட்டு தோட்டத்து வீட்டு எல்லையை தாண்டி வண்டி போயிட்டு தோட்டத்துக்கும் தோட்டத்து வீட்டுக்கும் இடையில தான் குழந்தைனார் வீடு. தோட்டத்துக்கு வரும்போது எல்லாமே குழந்தைனார் வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைனார் ஒய்ஃபை பார்த்துட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு ஏதாவது கொண்டு வந்திருந்தா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தோட்டத்துக்கு. என் குழந்தைனார் ஒய்ஃப் பேரு ரேகா. அவங்க எனக்கு குழந்தைனார் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க தான். தோட்டத்துக்கு போற வழியே நீங்களே பார்த்திருப்பீங்க, என்ஹெச் ரோடே தோத்துரும் அப்படிதான். தோட்டத்துக்கு தண்ணி கட்ட வரும்போது எல்லாமே இந்த சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கும். தென்னை மட்டை காத்துக்கு விழுந்து கிடக்கும், அதை எடுத்து ஒரு ஓரமா போடும். அங்கங்க மரத்துக்கிட்ட தேங்காய் விழுந்திருக்கும், அதை ஒரு சாக்குல எடுத்து போட்டு மறுபடியும் ஊருக்குள்ள இருக்கிற ஷெட்ல கொண்டு வந்து போட்டு 100 தேங்காய் பக்கமா சேர்ந்த உடனே அதை வந்து வித்துருவோம். வராத மட்டையை வான்னா எப்படி வரும், வர்ற மட்டையை மட்டும் இழுத்து போட்டு ஒரு ஓரமா போட்டு எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர்ல கரெக்டா தண்ணி வருதான்னு செக் பண்றது, மட்டையெல்லாம் ஓரமா எடுத்து போடுறது, அங்கங்க கிடக்கிற தேங்காயை பொறுக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு காட்டுக்குள்ள கிலோமீட்டர் கணக்கா நடக்கிற மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே பக்கத்து தோட்டத்துக்காரங்க தலை தெரிஞ்சா போதும் நாயம் பேசுறதுக்கு ஓடி. அங்க போனா அவங்க எலுமிச்சங்கா கொழுமிச்சங்கா நெகாப்பழம் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து அங்கங்க தண்ணி இந்த மாதிரி வேஸ்டா போயிட்டு இருந்தா அதையும் பார்த்து அடக எடுக்கும் போதெல்லாம் சுத்தமான கிணத்து தண்ணி அப்படியே அருமையா இருக்கும், குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்பப்ப வாட்டர் பாட்டிலையும் பிடிச்சி வீட்டுக்கும் கொண்டு வந்துருவேன். தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் வேப்பங்குச்சியில கண்டிப்பா பிரஷ் பண்ணிடுவேன். ஆல்ரெடி சொத்தப்பல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால இப்பெல்லாம் வேப்பங்குச்சியில இருக்கிற கசப்பை பல்லுல இறக்கிறது. தோட்டத்துல அப்பப்ப இவங்களை பார்க்க வேண்டி இருக்கும், பட்டாம்பூச்சியில இருந்து பாம்பு வரைக்கும். இந்த தோட்டத்திலேயே தான் இந்த வீட்டுல எங்க மாமியார் இருக்காங்க. நான் அவங்களுக்கு கொண்டு வந்த குழம்பு டிஃபன் எடுத்து வச்சுட்டு அவங்க என்ன குழம்பு வச்சிருக்காங்க அப்படின்னு டேஸ்ட் பண்ணி தோட்டத்துக்கு வர்றப்பெல்லாம் எனக்கு ஒரு ஊட்டு சோறு இல்லைங்க, பல ஊட்டு சோறு தான். எங்க மாமியார் சமைச்ச சாப்பாட்டை கொஞ்சம் சாப்பிடுவேன், மறுபடியும் ரேக்கா சமைச்சு வச்சிருக்கிறதுல அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன். இந்த தேங்காய் எல்லாம் மூட்டையில போட்டு மூட்டை கட்டி எடுத்து வண்டியில வைக்கிறதுக்குள்ள போதும் நான் கொண்டு போய் அங்க ஷெட்ல சேர்த்தறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தேங்காய் வித்த காசை கண்ணுல பார்த்து கையில வாங்கி பழகியாச்சு, இப்ப நிறுத்த முடியல. இதுல இருக்கிற முருங்கைக்கீரை கருவேப்பிலை பெரண்டை இதெல்லாம் பொரிச்சு பையில போட்டு இங்க கொண்டு வந்துருவேன். டான்னு டைமுக்கு நல்ல பசி வந்துடும், வேலைக்கு தகுந்த சாப்பாடு இருக்கணுங்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டுருவேன். மோரும் கொண்டு வந்துருவேன், தாக எடுக்கிறப்பெல்லாம் அப்பப்ப அதையும் கொஞ்சம் குடிச்சு வர வழியில எல்லாம் மாமன் மச்சின பங்காளி இப்படி எல்லாம் சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நின்று 4 வார்த்தைனாலும் பேசிட்டு தான் வருவேன். அது என்னமோ அவங்க கிட்ட பேசுறதுனால மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சொல்லுவாங்கல்ல சனங்களை சம்பாரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த தேங்காயை இந்த இடம் கொண்டு வந்து சேர்த்தறதுக்குள்ள நாக்கு தள்ளி மறுபடியும் தோட்டத்து வீட்டு எல்லைக்குள்ள வந்தாச்சு. 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு பஸ்ஸுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகி இவங்க வேற அப்பப்ப வீட்டுக்குள்ள வந்து எனக்கு தீன் போடுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு எனக்கே ஞாபகப்படுத்துவாங்க. அவர் என்ன கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு மறுபடியும் தோட்டத்து வீட்டுல இருக்கிற கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு கிளம்பி வர வரைக்கும் ஆயாங்க கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு இருப்பேன். பார்ட் 3